ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்னா OONTH அப்படின்ற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது உங்களுக்கான ஏர்னிங் டிப்ஸ். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப் வந்துட்டு இது எந்த ஒரு கான்செப்ட்னா நம்மளோட மற்ற எல்லா மற்ற ஆப்புக்கு மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறோங்க. ஓகேங்களா? நம்மளோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டு இப்போ ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டுங்கன்னா நம்ம சக்ஸஸ்னு வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டெபாசிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? பார்த்திங்கன்னா 580 ரூபா பிளான் இருக்குது. 580 ரூபா பிளான் 37 நாள், மொத்தம் வந்து ஒரு நாளுக்கு 31 ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க. 1147 ரூபா மொத்தமாக. ஓகேங்களா? அடுத்து வந்து 2000 ரூபா பிளான் இருக்குது. 2000 ரூபா பிளான் வந்து 38 நாள், ஒரு நாளுக்கு 104 ரூபா, மொத்தம் 3952 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5800 ரூபா பிளான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 39 நாள் தான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் 11622 ரூபா வர மாதிரி இருக்குது. ஒரு நாளுக்கு 298 ரூபா வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9000 ரூபா பிளான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 40 நாள் வேலிடிட்டி, ஒரு நாளுக்கு வந்துட்டு 456 ரூபா இருக்க மாதிரி இருக்குது. மொத்தம் வந்துட்டு 18240 ரூபா. ஓகேங்களா? இது வந்து ஓகே தான், நார்மலான ஒரு எல்லா ஏர்னிங் ஆப்ஸ் மாதிரியும் இதுதான். ஓகேங்களா? நார்மலாக இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கான்செப்ட் தான். உள்ள சாஃப்ட்வேருமே ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவு மோசமாக இல்லை, ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ரீசார்ஜ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பிளானில் மட்டும் பண்ணிக்கலாம். நான் அடிக்கடிக்கு சொல்கிறது என்னென்னா, என்னோடய யூடியூப் சேனலில் வந்து என்னோடய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுமே. அதுக்கடுத்த பிளான்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நான் யாரையும் பண்ண சொல்ல கிடையாது. ஃபஸ்ட்டு பிளானுமே நான் யாரையும் பண்ண சொல்ல கிடையாது. உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதுக்கு அடுத்த பிளான் போட வேணாம்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 580 ரூபா பிளானு. இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்கார்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு போயிட்டோங்கன்னா இது வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸு அது இது பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா? டெபாசிட் கொடுத்துட்டு 580 ரூபா இங்கே போடுறோங்க. 580 ரூபா போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு நம்ம ரீசார்ஜ் ஆப் கொடுத்தங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேடிஎம்குள்ளே போயிடும். பேடிஎம் ஜிபே நம்ம வந்து பேடிஎம் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு நம்ம எதோட லோகோவை டச் பண்ணுறோமோ அதோட லோகோவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போயிடும் டேரெக்டாக. இப்போ பாருங்கள், பேடிஎம் நான் கொடுத்துருக்கேன், அதனால் பேடிஎம்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த 580 ரூபாவுக்கு வந்துட்டு அதேவே காட்டும் 580 ரூபா அப்படின்ட்டு. நம்ம வந்து அந்த 580 ரூபா பிளான் பார்த்திங்கன்னா வந்துருச்சா? இப்போ நம்ம 580 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேவா? பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 580 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்ட்டா இப்போ ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டா அந்த ஆப்பில் வந்து அதுவாகவே வந்துட்டு அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? 580 ரூபா ஆட் ஆயிரும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தங்க அப்படின்ட்டா அதுக்கான அந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 580 ரூபா ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உள்ளே போய் இந்த ஆப்போட லோகோ வந்துட்டு இந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டுங்க அப்படின்ட்டா டேரெக்டாக நம்மளோட பேலன்ஸில் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பேலன்ஸ் 580 காமிக்குதா டோட்டல் பேலன்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ரெண்டல் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம வாங்கிக்கிறோம். 31 நாளுக்கு அவைலபிள் நம்ம வாங்கியாச்சு. பார்த்தீங்களா? நம்மளோட இது வந்து இங்கே வந்துடுச்சு. இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டரில் போனோம்னா அதுவாகவே ஆட் ஆகிக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம எதுவும் ரிசீவ்லாம் இது கொடுக்க தேவையில்ல. அதுவே ஒவ்வொரு நாளுக்கும் 31 ரூபா ஆட் ஆயிரும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ரிசீவ் கொடுக்குற வேலை இல்லை, நம்மளுக்கு வந்து விட்ரா பண்ணுற வேலை மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஜாயினிங் போனஸு அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சிசிக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது எல்லா ஆப் மாதிரியும் தான். ஓகேவா? நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணுறவங்க உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளால் வந்துட்டு, ஏன்னா நானுமே இது ஒரு ரிவ்யூ தான் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆப் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எனக்கும் தெரியாது இது என்றைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, என்றைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து நானும் உங்களை மாதிரி ஒரு யூஸர் தான். ஓகேங்களா? நீ ஒரு யூஸர் தான், உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ்லாம் பயன்படுத்தி இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு.
ஓகேங்களா. அது எப்படின்னா நம்ம எத்தனை ஆப் பண்ணாலும் ஒரு ஃபஸ்ட்டு பிளானில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட்டு பிளானில் ட்ராவல் பண்ணால் எப்படி டெய்லி விட்ரா பண்ண முடியும், ஒரு நாளைக்கு 30 ரூபா 27 ரூபா 25 ரூபா அப்படி தானே கிடைக்குதுன்னு. அதுக்கு நீங்கள் 3000 பிளான் போட்டால் டெய்லி 100 விட்ரா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்துட்டு அது தப்பு. ஏன்னா ஒரே ஆப்பில் இருக்குது அப்படின்னா ஒரே ஆப்பில் நம்ம வந்துட்டு 3000 போடுறோங்க அப்படின்னா அது வந்து திடீர்னு அந்த ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போட்ட 3000மோ அந்த 30,000மோ அது அப்படியே போயிடும். ஓகேங்களா. 30,000 பெரிய அமௌண்ட்டு. இந்த மாதிரி ஆப்லாம் போடவே கூடாது. ஓகேங்களா. இதே நம்ம இப்போ நம்மள்கிட்ட இருக்க 3000 பிரித்து 500 5 ஆப்பில் போடுறீங்க அப்படின்ட்டா நீங்கள் நினச்சி பாருங்கள். சைட் போனஸ்ன்ட்டு நம்ம உங்களோட அப்ளைன் ஒரு கொஞ்சம் நான் எப்படியோ ஒருத்தருக்கு தரேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி வந்துட்டு நம்மளோட அப்ளைன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100 தந்தாங்கன்னா அதை ஒரு 6 ஆப்புக்கு அது ஒரு 600 ஆச்சு. அப்புறம் எப்படியும் ஜாயினிங் போனஸ் 100 110 120 130 அப்படி கிடைக்கும். அது ஒரு 600 ஆச்சு. அப்போ என்னாச்சு, நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கே 1200 உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 நாளுக்கு நீங்கள் 6 ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விட்ரா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி போனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இது பண்ணாமல் இருக்கும், நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும். ஒரே ஆப்பில் போட்டிங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்களா. நான் சொன்ன ட்ரிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேயே அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேவா. இது வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் ஃபேமிலிலையும் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பார்க்குறவங்க எல்லாமே. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.